சொன்ன வாக்கை காப்பாற்றணும். அவர் நமக்கு உத்தரவாதம் கொடுக்கணும். நான் வந்தால் இதெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு நம்மளுக்கு அக்ரிமெண்ட் போட்டு. அப்படின்னா அக்கான்ற வேர்டு கூட வேல்யூ இல்லாமல் போயிடுச்சு. முன்னாடிலாம் ஒரு பெரிய ஒரு கல்யாணம் ஆன லேடிஸை வந்து ஆண்டின்வாங்க. அதுவே நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன் ஆண்டின்னு சொல்கிறாங்க? ஏன்னா அதுவும் தப்பான விஷயமா போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அக்கான்னு சொன்னாவே பயப்பட வேண்டியதாக இருக்குது. இப்போ நடக்கிற ஆட்சியில் வந்து நடக்குது. ஏன் எங்களுக்கு வந்து ஒரு சுதந்திரம் இல்லை? இந்த மாதிரி ஒரு சட்டம் நம்ம கையில் இருந்துச்சுன்னா, நல்லா இருந்ததுன்னா நம்ம பண்ணலாம். ஆனால் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து நம்ம சட்டத்தை வந்து மதிக்கணும். அதனால சட்டம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கிளைமேக்ஸில் வர மாதிரி சட்டமே பண்ணணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஓகே மேடம், நம்ம இப்போ எல்லாருமே வந்து பசங்க தான் பண்ணுறாங்க, பசங்க தான் தப்பு பண்ணுறாங்க. கேட்ஸ் அந்த ஸ்பேஸ் கொடுக்குறதுனால தான் அந்த அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. இது எவ்வளோ அவேர்னஸாக இருக்கணும்? கண்டிப்பாக நான் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து கேர்ள்ஸ் வந்து ஆக்சுவலி ஓகே நம்ம சொல்கிறோம், ஒருத்தவங்க கூட பழகும் போது நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது அவங்க என்ன இன்டென்ஷனில் பழகுறாங்கன்னு. நம்ம அவங்கள நம்பிடுறோம், முழுசாக நம்புகிறோம். ஆனால் நீங்கள் நம்புங்க. ஆனாலும் ஒரு இடத்துக்கு போகும்போதோ இல்லை உங்கள் வீட்டுக்கு கூப்பிடும் போதோ இல்லை ஒரு சுச்சுவேஷன் அமையும் போதோ நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க. இல்லையா உங்களுக்கு அதுவே டவுட்டாக இருக்குது அந்த பர்சன் மேலே, ஏதாவது ஒரு வகையில் நோட்டீஸ் பண்ணுங்கள். அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு வகையில் வந்து ஒரு டவுட் இருக்குது, உங்கள்கிட்ட ரொம்ப ஓவர் கேர் பண்ணாலும் ஏதாவது ஒரு இடத்துல டவுட் வரும். நீங்கள் அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்க மட்டும் தான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தனியாக இருக்கிற பெண்கள்லாம் வந்து நீங்கள் கதவு சாத்தி வச்சுக்கோங்க. அந்தளவுக்கு வந்து வெளியாளுங்கக்கிட்ட நீங்கள் வந்து பேசணும்னு அவசியம் தான் மட்டும் பேசுங்க, இல்லைன்னா பேசாதீங்க. ஏன்னா நம்மளுக்கு கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸே நல்லவங்களா கெட்டவங்க தெரியாது. அப்போ வெளியாளுங்க அப்படி தான் இருப்பாங்க. முக்கியமாக வந்து உங்களுக்கு எது இருந்தாலும் மனசை திறந்து உங்கள் ஃபேமிலி பீப்புள் கிட்ட சொல்லுங்கள். உங்களால் சொல்ல முடியலையா, பட் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா பெண்கள் தாங்க ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்து ஆகணும். ஏன்னா நான் எதுவும் சொல்லுவேன், நாங்கள் நிறைய பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிறாங்க. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் தான் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் சாதாரணம் அப்படின்னு. ஆனால் இது வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் தான் பாதிக்கும். அது யாருமே யோசிக்க மாட்டேறீங்க. ஏன்னா வந்து நீங்கள் போடுற ஒவ்வொரு விஷயமும் வந்து ஒரு டேட்டா பேஸில் போய் ஸ்டோர் ஆகும். அது ஒருத்தவங்க இல்லை, கோடிக்கணக்கான பேர் பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் இதெல்லாம் ஒரு சகஜமான விஷயம் நீங்கள் எடுத்து பண்ணுறீங்க. அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். அது இன்றைக்கி இல்லை, நாளைக்கு ஃப்யூச்சரில் இல்லைனா நீங்கள் இன்றைக்கி பண்ணுறது நாளைக்கு உங்கள் ஜென்ரேஷன் பார்ப்பாங்க. அது ஸோ நான் ஒவ்வொரு பெண்களுக்கு சொல்கிற ஒரே விஷயம் தாங்க, நீங்கள் பண்ணுற ஒரு விஷயமும், அதாவது ஓகே இதெல்லாம் சகஜமான விஷயம், இதை நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ணுறதோ ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறதோ வந்து ஒரு சாதாரண விஷயம் அப்படின்னு நினச்சி இந்த ஜென்ரேஷனில் நீங்கள் பண்ணுறீங்க. ஆனால் இது வந்து ஒரு டேட்டா பேஸில் கண்டிப்பாக ஸ்டோர் ஆகும். அது நிறைய கோடிக்கணக்கான பேர் பார்ப்பாங்க. ஏன்னா என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன், ஒரு வெப் டெவலப்மெண்ட்லேருந்து எல்லாமே வந்து நீங்கள் ஒரு பிக்சராக இருந்தாலும் சரி, ஒரு சேட்டாக இருந்தாலும் சரி, சேட் ஹிஸ்ட்ரி எல்லாமே ஸ்டோர் ஆகும். இது 3வது மனுஷங்களும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து எங்கே இருக்கீங்க, அதனால் உங்களுக்கு விஷயம் தெரியும். நாளைக்கு நீங்கள் ஒரு அப்பா அம்மாவாக ஆகும்போது உங்களோட ஜென்ரேஷனும் பார்ப்பாங்க. அப்போ அது அந்த டைமில் உங்களுக்கு எம்பாரசிங்காக இருக்கும். அவங்களும் உங்களை பார்த்து கற்றுக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து அதுக்கு உதாரணமாக இருக்க வேணும், ஒரு நல்ல உதாரணமாக இருக்கணும். இன்னொன்று வந்து நீங்கள் எந்த விஷயத்துலையும் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. ஒரு வெளியே நீங்கள் நடந்து போகணும், தெருவில் நடந்து போனால் கூட உங்கள் பின்னாடி ஃபாலோ பண்ணுறாங்களா, உங்களை எதுக்கு பண்ணாது, அந்த டைமில் வந்து பயப்படாதீங்க. பயப்படாமல் அதுக்கு ஸ்மார்ட்டாக வந்து யோசிங்க. உங்களால் முடியாது, அந்த பெண்களால் முடியாத விஷயம் எதுவுமே இல்லைங்க. ஸ்மார்ட்டாக யோசிக்கலாம். நீங்கள் அந்த டைமில் பயப்படாமல் மட்டும் நீங்கள் யோசிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். பெண்கள் வந்து நார்மலாக இன்றைக்கி எல்லாருமே வந்து காமனாக யூஸ் பண்ணுறாங்க. கொஞ்சம் ஏதோ ஒன்று பண்ணுறப்போ ஒரு விமர்சனம் ஒன்று வைக்கிறாங்க, அது பெண்கள் மீது மட்டும் ஒரு விமர்சனம் வைக்கிறது, அதை எப்படி பார்க்குறது? நீங்கள் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேயே வந்து பெண்கள் வந்து ப்ளவுஸ் இல்லாமல் தான் அந்த சேரீ கட்டியிருப்பாங்க. ஆனால் அப்போ வந்து பார்க்கல. ஏன்னா அந்த டைமில் அந்த க்ளோத் தான் வந்து அந்த ஆடை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க பெண்கள். அப்போ வந்து யாரும் பார்க்கல. அது காலம் போக 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 என்ன ஆகிடுச்சுன்னா, ஓகே ஒரு ட்ரெஸ்ஸஸ் வேரியேஷன் வரும்போது ஒரு ட்ரெஸ் மாறிட்டு இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. எதற்கேற்ற மாதிரி, அதாவது கால்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாற ஆரம்பிச்சது. பட் இப்போ வந்து நம்மளோட வெஸ்டர்ன் கல்ச்சர்லாம் வந்துருச்சு. வெஸ்டர்ன் கல்ச்சர் மட்டும் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்களை வந்து உங்கள் மைண்டில் நீங்கள் எப்படி ஆபாசமாக பார்க்குறீங்கிறது தாங்க இருக்குது. நீங்கள் ஒரு ஸ்டாச்சு போய் பார்த்தீங்கன்னா கூட அந்த இடத்துல கூட ஒரு காடஸாக இருக்கிறவங்க கூட ஒரு அழகான ஒரு ஓவியமாக தான் அவங்க ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு ஓவியமாக பாருங்கள் பெண்களை. நீங்கள் ஆபாசமாக பார்த்தீங்கன்னா அது ஆபாசம் தான், அது ஓவியமாக பார்த்தீங்கன்னா அது ஒரு ஓவியம். ஸோ நீங்கள் பார்க்குற விதத்தில் தான் இருக்குது. பெண்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு தான் அது கெட்டதாக முடியும். நீங்கள் இன்றைக்கி வந்து எக்ஸ்போஸ் பண்ணால் நல்ல வியூஸ் கிடைக்கும் இன்ஸ்டாகிராம் அப்படி நினைக்கிறீங்க. தெர் இஸ் அ லிமிட். அதனால் வந்து அந்த லிமிட்டில் தாண்டி போகாதீங்க. ஒரு அழகான பாடியை நீங்கள் காமிக்கிறது பிரச்சனை கிடையாது. ஆனால் அதில் ஒரு லிமிட் இருக்குது. அந்த கோடை தாண்டி போகாதீங்க. அது கூட தாண்டி போகிறதுனால உங்களுக்கு பார்த்து இன்னொரு பெண் கற்றுக்குவாங்க. நீங்கள் இன்றைக்கி வந்து நீங்கள் இதெல்லாம் பிரச்சனை இல்லை, இது எனக்கு வியூஸ் கிடைக்கிறதுக்காக நீங்கள் பண்ணுறீங்க. ஆனால் அதாவது நான் சொல்கிறது வந்து லிமிட்டை தாண்டி போகிற பெண்களுக்காக. உங்களை பார்த்து இன்னொரு பொண்ணும் இது வந்து ஈஸி தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபேமிலியிலேருந்து ஒரு பொண்ணு கற்றுப்பாங்க. அதுக்கு நீங்கள் ஒரு உதாரணமாக இருக்காதீங்க. சோசியல் மீடியாவில் இன்னைக்கு காமெடி பண்ணுறப்ப ரசித்தவங்க இருக்காங்க. அன்னைக்கு ஒருத்தவங்க கைது பண்ணியிருக்காங்க சோசியல் மீடியாவில். ஒருத்தவங்க திவ்யா கலெக்ஷன் ஒரு ஐடி பார்த்துருக்கு. நீங்கள் அவங்க கைது பண்ணுங்க, என்ன ரீசன் அப்படின்னா
அவங்க யூடியூப்ல வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இது மாதிரி பாலியல் ரீதியாக பேசுகிற மாதிரி ஆபாச வார்த்தைகள் பேசினாலும் சிறுவர்களுக்கான இதை வந்து தூண்டுதல் மாதிரி பண்ணுற மாதிரி கைது பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்குறப்ப எப்படி, ஏன்னா நாங்கள் அதில் ரசிக்கிறோம் ஒரு பண்ணுற காமெடி பண்ணுறோம், நீங்கள் அதை அட்வான்டேஜாக எடுத்து நம்ம உங்களை என்கரேஜ் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஒரு சில நிறைய பேர் இருக்கிறப்ப இது எப்படி? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து சோஷியல் மீடியா எதுக்கு வந்து இது சொல்கிறேன், நம்மளுக்கு கொரோனா டைமில் ஒவ்வொருத்தவங்க வீட்டில் அடைஞ்சு கிடந்தாங்க, அவங்களோட டேலண்ட்டை வெளிப்படுத்துறது தான் ஒரு சோஷியல் மீடியா வந்தது. அதுக்கப்புறம் மாடல்ஸு இல்லை ஃபேஷன் டிசைனர் இல்லை ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிற உடலமைப்பு இருக்கிற பெண்கள் வந்து ஓகே நான் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணால் என்னோடய அழகான உடலை வந்து காமிச்சு நம்ம வந்து ஒரு ஃப்ரீடாக இருக்கலாம், கம்ஃபர்டபுளாக இருக்கலாம் அப்படிங்க தான் வந்தாங்க. பட் இது என்ன ஆச்சுன்னா போக 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 நீ ட்ரெஸ் இல்லாமல் வந்தால் தான் நான் வியூஸ் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு போயிடுச்சு. நான் பெண்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேங்க, உங்களோட டேலண்ட்டை வெளிக்காட்டுறதுக்கு தான் இந்த சோஷியல் மீடியா வந்துச்சு. உங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேர் இன்னும் டேலண்ட்டான பீப்புள் வந்து அவங்க என்ன தான் பண்ணாலும் வந்து அவங்களுக்கு வெளியே வர மாட்டேங்குது இப்போ இருக்கிற ஜென்ரேஷன். ஏன்னா இதில் டாமினேட் பண்ணுறது வந்து ஆபாசமான வீடியோங்க டாமினேட் பண்ணுது. ஏன்னா வந்து நம்ம முன்னாடிலாம் வந்து அதுக்குன்னே வந்து பேரண்ட்ஸோட ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்கும். யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஆனால் இன்ஸ்டாகிராமில் அப்படி கிடையாது, இன்னும் வரல. ஆனால் நீங்கள் அந்த இன்ஸ்டாகிராம் மாதிரி ஒரு சோஷியல் மீடியா ஆப்ஸ், ஆக்சுவலி இந்த பிராண்ட் சொல்லலாமா இன்ஸ்டாகிராம்? ஸோ இந்த இன்ஸ்டாகிராம் மாதிரி சோஷியல் மீடியா ஆப்ஸ் வந்து நம்மளுக்கு நிறைய நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கு. இல்லை எனக்கு வந்து ஒரு மாடலிங் பண்ணுறேன், நான் வந்து எனக்கு நல்ல ஒரு பாடி இருக்குது, ஃபிகர் இருக்குது, நான் அதை காமிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சின்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் அதுக்கு ஒரு லிமிட் இருக்குங்க, அந்த லிமிட்டை தாண்டி போகாதீங்க. அந்த லிமிட்டை தாண்டி போனீங்கன்னா நிறைய குழந்தைங்களும் பார்க்குறாங்க. அந்த குழந்தைங்களுக்கு என்ன ஆகும், அதுங்களுக்கு சின்ன வயசுலேயே வந்து உணர்ச்சிகள் உண்டாக ஆரம்பிச்சிடும். அப்போ அதுங்களே பெரிய ஆளாக ஆகும்போது தப்பான விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா அக்கான்ற வேர்டு கூட வேல்யூ இல்லாமல் போயிடுச்சு. முன்னாடிலாம் ஒரு பெரிய ஒரு கல்யாணம் ஆன லேடிஸை வந்து ஆண்டின்வாங்க, அதுவே நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன் ஆண்டி சொல்கிறாங்க, ஏன்னா அதுவும் தப்பான விஷயமா போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அக்கான்னு சொன்னாவே பயப்பட வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு அக்கா வந்து தாய்க்கு சமமான ஒரு விஷயம், அதை கூட நம்ம வந்து இப்போ மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் வந்து சில பெண்கள், சில ஆண்கள். ஏன்னா வந்து சில பெண்களுக்கு தெரியல, ஓகே நீங்கள்லாம் வந்து இதெல்லாம் சகஜமாயிடுச்சுன்னு நீங்கள் பண்ணுறீங்க, ஆனால் உங்களை பார்த்து இன்னொரு பொண்ணு இது ஈஸின்னு சொல்லிட்டா, ஓ இப்படி பண்ணால் நம்மளுக்கு வியூஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கற்றுக்கிட்டு பண்ணுறாங்க. இல்லை உங்களுக்கு அதை தைரியமாக ஃபேஸ் பண்ண முடியுது, குழந்தைங்களுக்கு வந்து தப்பான விஷயத்தை கொண்டு போகாது, நான் பண்ணுறது வந்து நான் கரெக்டாக பண்ணுறேன் அப்படின்னு பண்ணுங்கள். ஆனால் நாளைக்கு உங்களுக்கும் ஒரு ஜென்ரேஷன் உருவாகும். உங்களுக்கு ஜென்ரேஷன் இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் பிரச்சனை இல்லை, ஆனால் உங்களுக்கு ஜென்ரேஷன் வரும், உங்கள் குழந்தைங்களும் நாளைக்கு அந்த வீடியோஸை பார்க்கலாம், அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். அப்போ நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? ஓகே, 2026 இந்த மாதிரி சட்டங்கள் ஏதாவது அரசியல்மாக்கணும்னு நினைக்கிறீங்க? இப்போ சினிமா துறையில் கான்ட்ரவர்சி ஏதாவது ஆகிடுமா? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப சட்டம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வீக்காக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நீங்கள் ஒரு கரெக்டான ஒரு தண்டனையை வந்து ரேப்பிஸ்ட்டுக்கு கொடுத்தீங்கன்னா நிறைய ரேப் நடக்காது. நீங்கள் கரெக்டான தண்டனை இந்த மாதிரி சைபர் பீப்புளுக்கு கொடுத்தீங்கன்னா சைபர் ஸ்கேம்ஸ் நடக்காது. ஏன் நான் கேட்குறேன், நான் ஆதார் கார்டுலாம் எல்லாருக்குமே கொடுக்குறீங்க, அது இருந்தால் தான் பேங்க் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணுறேன். அப்படி இருக்கும் போது இந்த சைபர் ஸ்கேம் எப்படி ஆகுது, எப்படி அவங்க வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க, எப்படி காசு வந்து அவங்களுக்கு ரீச் ஆகுது, அதெல்லாம் யாருமே யோசிக்க மாட்டீங்க. நம்மளுக்கு ஒரு சட்டம் இருக்குது. இப்போ நானே ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன்னா 1008 கொஷின் கேட்குறாங்க, 1008 ஃபார்ம் ஃபில் பண்ணணும், ஐடி கார்ட்ஸ் கொடுக்கணும், நிறைய டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணிலாம் இருக்கும்போது அப்போ ஈஸியாக வந்து இந்த மாதிரி ஃப்ராடாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா அது எப்படி உங்களால் கண்டுபிடிக்க முடியல? எனக்கு அது ஒரு கேள்வி இருக்குது. ரெண்டாவது வந்து ரேபிஸ்ட்டுக்கு நீங்கள் ஏன் தண்டனை கொடுக்க ரேட் பண்ணுறீங்க? அப்போது அவங்களுக்கு வந்து நீங்கள் தண்டனை கொடுக்காதனால தான் இன்னும் நீங்கள் கொடுக்குறதுக்குள்ளே இன்னும் 100 பேர் ரேப் பண்ணிடுறாங்க. இன்னும் நிறைய பேருக்கு பெண்களை வந்து ஆபாசமாக படம் எடுக்கிறாங்க, இன்னும் ட்ரை பண்ணுறாங்க. நிறைய மிஸ்ட்ரியாக நடக்குது, யாருக்கிட்டையும் நம்ப முடியலங்க. யாராவது ஒருத்தவங்க பேசுகிறாங்க, ஏன் கலைத்துறைகள்லேயே நிறைய பேர் தப்பான அப்ரோச் பண்ணுறதுக்கு இருக்காங்க. சரி கலைத்துறையில் தான் இப்படி இருக்கிறா, நம்ம வேறு ஒரு ஃபீல்டு ட்ரை பண்ணலான்னா அந்த ஃபீல்டில் தான் ட்ரை பண்ணுறாங்க. ஒரு சின்ன பொண்ணை கூட பார்க்காம ஒரு வயசான ஆள் வந்து ஈஸியாக கிடைக்கும் இந்த பொண்ணு அப்படின்னு எதிர்பார்க்குறாரு. அந்த மாதிரி ஏன் கொண்டு வந்திருக்கீங்க? ஏன் சட்டம் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணு? ஸோ சட்டம் வந்து நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா நாங்களும் வந்து கரெக்டாக இருப்போம் தான். நாங்களும் உதவி பண்ணுறோம், நாங்கள் உதவி பண்ண மாட்டோம், நாங்கள் கோஆப்ரேட் பண்ணுறோம். நீங்களும் எங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி சட்டத்தை கொண்டு வாங்க, தண்டனை கொடுங்க அவங்களுக்குலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நிறைய நான் சொல்லலாமா தெரியல, இந்த படம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டூரிசம்ன்ற ஒரு பேரில் நிறைய இடத்த ஏங்க பீச்சு நமக்கு சொந்தமானது. அந்த பீச்சில் நீங்கள் ஒரு ப்ரைவேட்டாக ஒரு ஆரம்பித்து அதுக்கு ஒரு என்ட்ரி ஃபீ போட்டு எல்லாருக்கிட்டையும் வாங்குறீங்க. அதில் ஏழை மக்கள்லாம் எப்படிங்க விசிட் பண்ணுவாங்க அந்த மாதிரி பீச்சுக்கெலாம்? அப்போ பணக்காரங்க மட்டும்தான் அந்த மாதிரி இடத்துக்கு போகணுமா? ஒரு பார்க்குன்னு எங்களுக்காக ஓப்பன் பண்ணுறீங்க, ஆனால் அந்த பார்க்குக்கு அவ்வளோ என்ட்ரி ஃபீ வாங்குறீங்க.
ஒரு பார்க்கில் தானே நாங்கள் வீடியோலாம் எடுக்க முடியும் எங்களை மாதிரி இன்ஃப்ளூயன்சர், அதுக்கு அவ்வளோ என்ட்ரி ஃபீ வாங்குறீங்க. ஏன் அதெல்லாம் பண்ணுறீங்க? ஒரு சரி ஓகே சோலோ ட்ராவலர்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைபாட் தான் நாங்கள் எடுத்துகிட்டு கேரி பண்ணுவோம். நான் ட்ராவல் பண்ணும்போது ஒரு ட்ரைபாட் எடுத்துட்டு கேரி பண்ணிட்டு போவேன் எந்த இடத்துலையும் நான் வீடியோ எடுக்கிறதுக்கு. ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, ட்ரைபாடை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாதுன்றீங்க. அப்போ நான் ஒரு ஆளை கூப்பிட்டு போகணுமா? அப்போ சோலோ ட்ராவலர் எப்படிங்க ட்ராவல் பண்ணுவாங்க? இதெல்லாம் ஏன் வந்து இந்த சட்டத்தில் வந்து இப்போ நடக்கிற ஆட்சியில் வந்து நடக்குது? ஏன் எங்களுக்கு வந்து ஒரு சுதந்திரம் இல்லை? எல்லா இடத்துலையுமே வந்து என்ட்ரி ஃபீ ஜாஸ்தி போட்டீங்க. டூரிசம் ஸ்பாட் எல்லாம் உங்களுக்கு சொந்தமாக ஆக்கி நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, அது வந்து ஒரு ப்ரைவேட்டாக ஆக்கி நீங்கள் வந்து கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறீங்க. பீச் எங்களுக்கு சொந்தம், பார்க் எங்களுக்கு சொந்தம். நீங்கள் ஒன்று பண்ணுறீங்கன்னா மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பண்ணுங்கள். நீங்கள் சம்பாதிக்கிறதுக்காக பண்ணீங்க, ஏற்கனவே சம்பாதிச்சிட்டீங்க. இப்போ நாங்கள் வந்து அதை நாங்கள் யூஸ் பண்ணணுன்ற மாதிரி பண்ணுங்கள். 2வது ட்ராவலர்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயங்களை கொண்டு வாங்க, நிறைய விஷயங்களை கொண்டு வாங்க. இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். ஏன்னா எங்களை மாதிரி ஆளுங்க தான் உங்களோட விஷயங்களை அழகான நல்ல கரெக்டான முறையில் ரீச் பண்ண வைக்க முடியும். ஏன் ஒரு டிராஃபிக் கேம்பெயினுக்கு எங்களை மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸை நீங்கள் பயன்படுத்துங்க. உங்களோட டூரிசம்க்கு நல்ல ரியல் ட்ராவலர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஏன் மீடியாவிலேருந்து கொண்டு வரீங்க? ஏன் வந்து நீங்கள் ஆபாசமாக வீடியோ போடுறவங்களெல்லாம் கொண்டு வரீங்க? ரியல் ட்ராவலர் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் கொடுங்களேன். எத்தனையோ பேர் ட்ரெக்கிங் பண்ணுறாங்க, அவங்களா பைக் எடுத்துகிட்டு போகிறாங்க, ட்ரெக்கிங் பண்ணுறாங்க, நிறைய பிளேசஸை கண்டுபிடிச்சி கொடுக்குறாங்க. அவங்க கண்டுபிடிச்சி கொடுத்தா நீங்கள் வந்து அது ஒரு என்ட்ரி ஃபீ கொடுத்து நீங்கள் ஒரு ப்ரைவேட்டாக ஆக்கி வச்சிடுறீங்க. நீங்கள் வந்து அவங்களுக்குலாம் கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுங்க. வேறு என்ன சொல்கிறது? ஓகே, இப்போ 2026 வந்து விஜய் வந்தால் இதெல்லாம் நீங்கள் கேட்குறதுக்கெல்லாம் ஒரு இது கரெக்ஷன் சொல்கிறீங்களா? ஒரு அரசியலில் ஆக்டர் வந்தால் தான் அந்த அரசியல் நடத்த முடியும் அப்படின்னு நீங்கள் எல்லாம் நினைக்கிறீங்க. ஓகே தான். ஏன்னா அவர் மூவிஸில் இந்தமாரி நான் செஞ்சிருவேன்னு சொல்கிறார். அவர் அதே மாதிரி பண்ணாருன்னா நம்மளுக்கு சந்தோஷம் தான். அப்படி ஒரு தலைவர் நம்மளுக்கு கிடைச்சாருன்னா ரொம்ப, ஏன்னா அந்த மாதிரி தான் ப்ரீவியஸாக நிறைய தலைவர்கள்லாம் நம்மளுக்கு கிடைச்சாங்க. தலைவரும் தலைவியும் கிடச்சிருக்காங்க. ஆனாலும் தேர் ஆர் மெனி பீப்புள், அதாவது நிறைய சாதாரண மனிதர்களும் இருக்காங்க, மற்ற துறைகளில் இருக்காங்க. ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து ஒவ்வொரு ஏரியிலையும் தண்ணி கொண்டு வர்றாரு. அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஒரு பர்சன், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பர்சன், அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்காலேருந்து நம்ம ஊர்லேருந்து எத்தனையோ இடத்துல தண்ணி பஞ்சம் ஜாஸ்தி இருக்குது. ஆனால் அந்த வறண்ட நிலத்தில் ஏரிகளை உருவாக்கியிருக்காரு. ஏன் அந்த மாதிரி பர்சனை வந்து வெளியே கொண்டு வர மாட்டீங்க? ஓகே, அவர் அரசியலுக்கு வரலன்னு வச்சுக்கோங்க. சரி, தலைவர் வந்து நம்மளுக்கு விஜயோ இல்லை நம்மளுக்கு ஒரு நல்ல தலைவர் வந்து நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா அவர் நமக்கு உத்தரவாதம் கொடுக்கணும். நான் வந்தால் இதெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு நம்மளுக்கு அக்ரிமெண்ட் போட்டு ஆகணும். அவர் நாளைக்கு வந்துட்டு இது நான் பண்ண முடியாது, இது இந்த நாள் பிரச்சனை, அதனால் தள்ளி போடக்கூடாது. சொன்ன வாக்கை காப்பாற்றணும். அப்படிப்பட்ட ஒரு தலைவரோ இல்லை தலைவியோ வந்தால் மட்டும் நீங்கள் ஓட்டு போடுங்க. தயவு செஞ்சு சும்மா கண்மூடித்தனமாக ஓட்டு போடாதீங்க. ஏன்னா நம்மளுக்கு இப்போ ரொம்ப இக்கட்டான நிலைமை. நம்மளுக்கு சட்டம் வந்து பாதுகாப்பு கிடையாது. நம்மளுக்கு சட்டம் வந்து துணை நிற்காமல் இருக்கிற அளவுக்கு இருக்கிற இப்போ சுச்சுவேஷன். இப்போ இருக்கிறதுல ஒரு நல்ல தலைவர் மட்டுமே வேணும். இப்போ இருக்கிற தலைவர் கூட மாறலாம். மாறி நல்லது பண்ணால் நல்லது.